ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நல்லதங்கால் கதையை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்ஜுனாபுரம்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற பகுதியையும் ராமலிங்க சேதுபதி, இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செஞ்சு வராங்க. இவங்களுக்கு நல்ல தம்பி, நல்லதங்கால் 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. இவங்களோட சிறு வயதிலேயே அவங்களோட தாய் தந்தையை இழந்துடுறாங்க. அதன் பிறகு நல்ல தம்பி ஆட்சி செஞ்சு வராரு. தன் தங்கையை நல்லதங்காலை சீராட்டி வளர்த்து சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் வாழ்ந்த ராஜவம்சத்தை சேர்ந்த காசிராஜா அப்படின்றவருக்கு திருமணம் செஞ்சும் கொடுத்துறாரு. திருமணமான இளம் வயதிலேயே நல்லதங்கால் 7 குழந்தைகளுக்கு தாயும் ஆகிறாள். இதுல 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் பெற்றெடுக்கிறாள். நல்லதங்காலின் கணவன் அவளை விட்டு நீங்கி விடுகிறான். மானாமதுரையில் 12 ஆண்டுகளாக மழையே இல்லாமல் பஞ்சம் தலைவிரித்து ஆடத் தொடங்கியது. மக்கள் உண்ண உணவின்றி பலரும் மாண்டனர். நல்லதங்கால் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது. அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றாள். ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லாத நிலையில் சாப்பாட்டிற்கும் வழி இல்லாமல் போனது. மனமுடைந்த நல்லதங்கால் தன் 7 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அண்ணன் வீட்டிற்கு செல்ல அர்ஜுனாபுரம் கிராமத்திற்கு வந்தாள். அப்போது நல்லதங்கால் அண்ணனோ வேட்டையாட காட்டுக்கு சென்றிருந்தார். அண்ணன் வரும் வரை அரண்மனையில் தங்கியிருக்கலாம் என்று 7 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு நல்லதங்கால் அரண்மனைக்கு சென்றாள். ஆனால் அரண்மனையில் நல்லதம்பியின் மனைவியான மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்டினியில் கிடந்த நல்லதங்காலையும் அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள். இந்த மூலி அலங்காரியின் கடுஞ்சொற்கள் தாங்காது மனமுடைந்த நல்லதங்கால் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பிச் சென்றாள். எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டோமே, இனி யாரை நம்பி நாம் வாழப் போகிறோம், ஏன் இப்படி குழம்பியவாறே போய் கொண்டிருந்தாள். அப்போது அவளது குழந்தைகள், அம்மா பசிக்கிறது, ஏதாவது வாங்கி கொடுங்க அம்மா என்று அழத் தொடங்கியது. குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு ஒரு பாலடைந்த கிணறு கண்ணில் பட்டது. நேராக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அங்கு சென்றாள். பசியால் துடித்த அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டு கொன்றாள். 7 குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். மனைவியின் உதாசீனத்தால் தனது தங்கை பிள்ளைகளுடன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த நல்லதம்பி அவன் மனைவியை கொன்றுவிட்டு பின்பு அந்த கவலையில் அவனும் இறந்து போனான். இவர்களது அண்ணன் தங்கை பாசத்தை பார்த்த பார்வதியும் சிவபெருமான் நல்லதங்காலையும் நல்லதம்பியும் 7 பிள்ளைகளையும் உயிர் பெறச் செய்தனர். ஆனால் நல்லதங்காலும் நல்லதம்பியும் நாங்கள் இறந்ததாகவே இருக்கட்டும், மனித பிறவி எடுத்தவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்படக்கூடாது என்று அருள் புரிய வேண்டும் என கூறினார்கள். சிவனும் அவ்வாறே ஆகட்டும் என்று அவர்களின் வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டார்.